Hello everyone, welcome to Madras Tube. இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரா நல்ல காரமா பெப்பர் போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓகே? கடாய் சூடானதும் ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் வதக்கிக்குங்க. வெங்காயம் வதங்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்குங்க, கொத்தமல்லி தூள், சீரகத்தூள் போட்டுட்டு திரும்ப வதக்குங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா தக்காளி போடுங்க. வெங்காயத்தோட இந்த தூளெல்லாம் போட்டு நம்ம வதக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். தக்காளி போட்டிங்கன்னா தண்ணி விட்டுடும். ஸோ அந்த எண்ணெயில் வதக்கிறதுக்காக நீங்கள் வெங்காயத்தோடையே போட்டுட்டிங்கன்னா அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. வெட்டி வச்ச முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அதை வந்து எண்ணெயில் வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பேஸ்ட் போடுறேன். அது என்ன பேஸ்ட் அப்படின்னா இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி, அந்த காய் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தக்காளியிலேருந்து வேற தண்ணி விடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி விட்டுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து காய் எடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாமே வந்து ஹாஃப் பேக்டாக இருக்கும், அரை வேக்காட்டில் தான் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதை வேக வைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா வந்து இப்போ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் சிக்கன்லேருந்து வேறு தண்ணி விடும். அந்த தண்ணியே போதும் அது வேகிறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி காயெலாம் வந்து ஹாஃப் பேக்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து சிக்கன் வேகிறதுக்கு அதுலேருந்து வர தண்ணியே போதும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா குழம்பு அப்படியே மேலே எண்ணெய் விட்டுருக்கும். அதில் போட்ட காயெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் பெப்பர் போடுறேன். பெப்பர் வந்து நல்லா உரலில் இடிச்சிட்டு அதை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் போட்டதுக்கப்புறம் குழம்பு வந்து ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு வந்து பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் குழம்பு வந்து கெட்டியாயிடும். நல்லா இந்த மாதிரி தளத்தில் எண்ணெய் மேலே வரணும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டு அப்படியே இறக்குனீங்கன்னா
சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.